குட் ஈவினிங் டு ஆல். நான் டாக்டர் அம்மா பிஜி என்ஐடியில் படித்தேன். இப்போ வந்து கரெக்டாக வந்து சித்தா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் திருச்சியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மெஜாரிட்டி கேசஸ் வந்து கைனக் கேசஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் விருப்பப்பட்டு படித்ததே வந்து கைனக் டிபார்ட்மெண்ட் ரொம்ப பிடிச்சி படித்தேன். மற்றதை விடவும் இதில் நம்மளால ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். ஒரு சில இந்த ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், பேஷண்ட் எப்படி தக்க வைக்கணும், அதெல்லாம் சார் வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க. மற்றபடி இப்போ சொசைட்டிக்கு என்ன சொல்றேன்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 to 4 months வந்து கொஞ்சம் கேசஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் அந்த கப்பலோட மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நிறைய ஐவிஎஃப் அந்த மாதிரி போகும்போது நாங்கள் வந்து எக்கு நிறையா வந்து அந்த எக்கு ஃப்ரீஸ் பண்ணுறது பண்ணி வச்சுருக்குறோம். அந்த மாதிரி மெத்தடில் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறோம். அதெல்லாம் வந்து அவங்க அதுதான் ஒரு மெத்தடுன்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அது வந்து நார்மலைஸ் கிடையாது. பட் இப்போ நிறைய வந்து அதை தான் நார்மலைஸ் பண்ணுறாங்க. நம்ம ஐவிஎஃப் இக்ஸி அப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதை வந்து ஃபாலோ பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம அதை வந்து சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அது நார்மல் கிடையாதுங்க. சித்தால வந்து நிறைய இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ஃபினான்ஷியலாக பார்த்தா அங்கே நிறைய இங்கே ஒருத்தவங்கள்ட்ட நான் இப்போ தான் ரீசெண்டாக முன்னாடி எனக்கு அமௌண்ட் பற்றியெல்லாம் தெரியாது. இப்போ தான் தெரியும். ஒரு ஐவிஎஃப் ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொன்னால் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அதுவும் பேஷண்டோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பொறுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இஎம்ஐ அதுவும் இப்போ தான் கேள்விப்படுறேன். அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு சில எக்ஸெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதை எப்படி வைக்கிறாங்க என்னன்னு தெரியல, எவ்வளோ எக் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது எல்லாமே அந்த ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம நீங்கள் எத்தனை கேசஸ் பார்த்தாலுங்க நீங்கள் டீச் பண்ணுங்க. அது அவங்க ஒரு ஆளோட முடியாது. நெக்ஸ்ட் அது வேற யாரோ ஒரு ஆள் வந்து ஷேர் ஆகும். அவங்க போகும்போது அந்த மாதிரி எக்கு நிறைய இழந்தவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தடுக்கணும். நம்ம அந்த மாதிரி எந்த எக்கு வந்து கலெக்ட் பண்ணாம இருக்கிறத அவங்களோட ஒரிஜினாலிட்டியை இழக்காம சித்தாரை நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். நான் படிக்கும்போது ஒரு 8 கேசஸ் கிட்ட வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் என்னோட ஜேர்னி வந்து இப்போ ஒரு பிஜி முடிச்சதுலேருந்து ஒரு 7-8 இயர்ஸா அப்பப்போ பிரேக் ஆகி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ கரண்ட்ல நல்ல ஃபுல்-ஃப்ளெட்ஜா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஃபீட்பேக் தான் எனக்கு கிடைக்குது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்து நம்ம சித்தால வந்து அவங்களுக்கு மெடிசன் நல்ல ஒரு காஸ்ட்ல கொடுக்க முடியும். கம்பேர்ட் வித் அலோபதி அங்கே நடக்கிறது இல்லாமல் நம்ம நல்லா பண்ண முடியும். உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் வந்து நம்ம மேம்படுத்தணும். ஒரு சித்தா டாக்டராக நம்ம செய்யணும். ஒரு இண்டிவிஜுவலா நம்மளோட தேவைகளை தாண்டி நம்ம சிஸ்டத்துக்கு பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. நான் அப்படி டீச் பண்ணுவேன், உட்காந்து பேஷண்ட்டை பேசுவேன். ஒரு சிலருக்கு வந்து நான் அன்வான்ட் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. அதுல ஒரு பேஷண்ட் என்கிட்ட சொன்ன ஃபீட்பேக் என்னன்னா, இல்லைங்க நாங்க போறோம், இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ண சொல்றாங்க, நாங்க பண்றோம், பட் சக்சஸ் இல்லை. கேட்டா எங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. எல்லா ஃபர்டிலிட்டி சென்டர்லயும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களை வந்து ஐவிக்கு ட்ரை பண்ணுவாங்க, நடக்காது. அவங்களுக்கும் தெரியும். ஆனா பேஷண்ட் அவங்க சொல்ல மாட்டாங்க. திரும்ப ஐவிஎஃப் ட்ரை பண்றோம்னு சொல்லுவாங்க. நாங்க இதனை எது வந்து ஃபேஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கு டைம் பீரியட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே அவங்களை அதுல இருந்து வெளியில விட மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வந்துடுறாங்க. பட் வந்து ஃபைனலா வந்து அந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜர் முடிஞ்சப்பறம் சக்சஸ் ஆகலாம் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. அந்த எங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸும் கிடைக்கல. பட் நீங்க இப்போ வந்து சொல்றீங்க நிறைய கவுன்சிலிங் மேம் சொன்னாங்க, அது நிறைய கவுன்சிலிங் வந்து கொடுக்குறீங்க. அங்க அந்த பார்ட் வந்து லேக் ஆகும். எங்க இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்ல யாரும் கவுன்சிலிங் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லி தர மாட்டாங்க, ஃபுட் பத்தி சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளால அந்த இடத்துல நல்லா ஷைன் பண்ண முடியும். சொசைட்டிக்கும் ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இன்னும் யங் டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ் எல்லாருமே நல்ல கான்ஃபிடென்ட்டா பேசுதுங்க. அப்புறம் இன்னைக்கு நான் இங்கே வந்தது ஆக்சுவலாக வந்து ஆகஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணிட்டு வந்து தள்ளி போய் தான் எனக்கு இப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா இன்னும் இந்த ஒரு 3-4 மாசத்துல நான் அட்டன் பண்ண கேஸுக்கு இன்னும் பெஸ்டா நான் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தோணுது. ரொம்ப உதவியாக இருந்தது சார் இந்த செஷன். இன்னைக்கு எனக்கு நான் வந்து அட்டன் பண்ணது இன்னும் நல்லா நான் இம்ப்ரூவ் பண்ணி பேஷண்ட்க்கு சக்ஸஸ் கொடுப்பேன்.